ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வே டு கரியர் சிக் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு பேராமெடிக்கல் கோர்சஸுடைய டியூட்டி டைம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இந்த டியூட்டி டைமை மூணாக பிரிச்சுக்கேன். டே டியூட்டி, நைட் டியூட்டி, ரொட்டேஷனல் டியூட்டி. மேக்ஸிமம் டே டியூட்டியாக இருக்கும் ஒரு கோர்ஸ், இல்லைனா ரொட்டேஷனல் டியூட்டியாக இருக்கும். நைட் டியூட்டி மட்டும் ஒரு கோர்ஸுக்கு இருக்காது. அதுக்கு மூணுக்குமே 3 டாட் கலர் டிஃப்ரெண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் மேல், பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேல் பார்த்துருவோம். டைப் டியூட்டி பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல், அதாவது நீங்கள் காலையில் அண்ட் நைட்டு ரெண்டு ஷிஃப்ட்டுமே பார்க்குற மாதிரி இருக்கும். அது ஷிஃப்ட் வைஸ் பிரித்து விட்ருவாங்க. உங்களுடைய கோர்ஸ் டூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸு. அது எந்த மாதிரி உங்களுடைய ஒர்க் இருக்குன்னா, கிளினிக்கல் வார்டு டியூட்டிஸ் அண்ட் இன்க்ளூட்ஸு போத் என்ன பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் ஷிஃப்ட்டு. உங்களுக்கு டே டைமும் இருக்கலாம், நைட் டைமும் இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிபிடி, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டே டைம் தான் இருக்கும். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவினிங் வரைக்கும் டியூட்டி பார்க்குற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். இதோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா 4.5 இயர். மோஸ்ட்லி அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட், ரிஹாப் சென்டர் வித் ஒகேஷ்னல் ஈவினிங் ஷிஃப்ட். ஒரு சில டைம் இந்த ஜிம்மு, பாடி பில்டிங் சென்டர், நெக்ஸ்ட்டு பாடி ஹெல்த் சென்டர், அதே மாதிரி ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவினிங்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நைட் டியூட்டி இருக்காது. அதுக்கப்புறம் பிஓடி, பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி. இது மோஸ்ட்லி டே டைம் டியூட்டி. 4.5 இயர் டே டைம் ஒர்க்கு மெயின்லி இந்த ஆக்குபேஷனல் தெரப்பிக்கு. அதுக்கப்புறமா பிஎஸ்சி ரேடியோகிராஃபி. இது ரொட்டேஷனல், அதாவது டே அண்ட் நைட் டைமும் பார்க்குற மாதிரி இருக்கும். இதோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸு. இது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கவரேஜ். திடீர்னு ஒருத்தருக்கு இசிஜி, எக்ஸ்ரே, இதே மாதிரி ரேடியோகிராஃபி சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பத்துக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால இது டே அண்ட் நைட் ஷிஃப்டாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் பிஎஸ்சி மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜி. இதுவும் ரொட்டேஷனல் பேசிஸ், அதாவது டே அண்ட் நைட் டைமும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான கோர்ஸ். ஏன்னா ஒரு டயக்னோசிஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிளட் டெஸ்ட்டு, மெடிக்கல் லேப் டெக்னீஷியனோட ஹெல்ப் இல்லாமல் எந்த நோயையும் டாக்டரால் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான மெடிசன்ஸ் மேஜராக கொடுக்க முடியாது. அதனால் 24/7 இந்த மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜி படிக்கிறவங்களுக்கு டே அண்ட் நைட் டியூட்டி அப்படிங்கிறது இருக்கும், ரொட்டேஷன் மோடில். அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி. ஆப்ரேஷன் தியேட்டர் அப்படிங்கிறது எப்போ எமர்ஜென்சி யாருக்காகன்னு தெரியாது, அதனால் இது பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் டியூட்டி. அதுக்கப்புறம் கார்டியாக் டெக்னாலஜி. கார்டியாக் பார்த்தீங்கன்னா ஐசியூ, சிசியூ, ஷிஃப்ட் கவரிங் போத் டே அண்ட் நைட். உங்களுக்கு ரொட்டேஷனல் பேசிஸில் கார்டியாக் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொட்டேஷனல் பேசிஸில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி சொல்லவே வேண்டாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐசியூவில் பேசிக்காக மெயின்லியாக உங்களுக்கு ஐசியூவில் தான் டியூட்டிஸ் இருக்கும். ஐசியூவை பொறுத்த வரைக்கும் 24/7 ஹவர்ஸ் நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் உங்களுக்கும் டே அண்ட் நைட் டியூட்டி தான் வரும். அதுக்கப்புறம் பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி. டயாலிசிஸ் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி டே டைம் தான். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு 9 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். இது எப்போவுமே இருக்காது. மெயின்லி பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் டே டைம் டியூட்டி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி. இது உங்களுக்கு தெரியும், எமர்ஜென்சி அண்ட் 24 ஹவர்ஸு எப்போவுமே நீங்கள் தயாராக இருக்கணும், அப்படிப்பட்ட கோர்ஸ் தான் ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி டெக்னாலஜி. இது பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் பேசிஸ் கோர்ஸ். டே அண்ட் நைட் டைம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட டூரேஷன் நான் ஸ்க்ரீனில் எல்லா கோர்ஸஸுமே கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்சி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி. இது ஆன் கால் அண்ட் நைட் டியூட்டி. எப்போ இது சர்ஜரி பேஸ்டு ஸ்கெடியூல், இது கார்டியாக் பேஸ்டு ஸ்கெடியூல், அதே மாதிரி எமர்ஜென்சியான டைமில் உங்களுக்கு டியூட்டி அப்படிங்கிறது இருக்கும். அந்த ரெகுலராக பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் பேசிஸில் உங்களுக்கு டே அண்ட் நைட் டியூட்டியும் இருக்குது. அதுக்கப்புறமா பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி. ரெஸ்பிரேட்டரி தெரப்பியை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் பேசிஸில் இருக்கும். ஏன்னா ஐசியூவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 24/7 பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு கவரேஜ் இருந்துகிட்டே இருக்கும். எப்போவுமே அந்த பேஷண்ட்ஸை பார்த்துட்டு இருக்கணும். ஏன்னா ரெஸ்பிரேட்டரி தெரப்பி அப்படிங்கிறது ஒரு பேஷண்ட்ஸ் இந்த மூச்சு விட திணறவங்க, அதே மாதிரி ஐசியூவில் வாட்ச் பண்ணுற ஒரு மேஜரான ரோல். அதனால உங்களுக்கு ரொட்டேஷனல் பேசிஸில் டே அண்ட் நைட் டியூட்டி இருக்கும். அதுக்கப்புறம் வர கோர்சஸ் பாருங்கள், நியூரோ டெக்னாலஜி, ரீனல் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி, மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸு, பிஎஸ்சி ஆடியாலஜி, ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி, அதுக்கப்புறம் பிஃபார்ம். இதே மாதிரி கோர்சஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் அண்ட் 4 இயர். ஆப்டோமெட்ரிக்கு மட்டும் 4 இயர்ஸ், ஆப்டோமெட்ரி பிஃபார்முக்கு 4 இயர்ஸு. மற்ற எல்லா கோர்சஸ்க்குமே 3 இயர்ஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஃபார்மை தவிர மற்ற வர 14, 15, 16, 17, 18, அதாவது நியூரோ டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, ரீனல் டெக்னாலஜி, ஆப்டோமெட்ரி, மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ், பிஏஎஸ்எல்பி, பிஃபார்ம். மற்ற எல்லா கோர்சஸ்க்குமே பார்த்தீங்கன்னா டே டியூட்டி. பிஃபார்முக்கு மட்டும் மோஸ்ட்லி ஷிஃப்ட் பேசிஸில் இருக்கும். இது எல்லாருக்குமே கிளாரிஃபையாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங், ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி,
ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, பிஃபார்ம் இதே மாதிரி மேஜரான கோர்சஸுக்கு பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் டியூட்டி இருக்கும். பிபிடி, பிஓடி அண்ட் அதர் ஒரு சில கோர்சஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்டோமெட்ரிக் எல்லாமே ஒன்லி டே டியூட்டி மட்டும்தான் இருக்கும். ஒரு சில கோர்சஸோடைய இது தேவை அப்படிங்கிறது 24/7 இருந்துகிட்டு இருக்கும். அதனால் அந்த கோர்சஸோடைய டூரேஷன் அதாவது ஒர்க் டியூட்டி பார்த்திங்கன்னா ரொட்டேஷனல் பேசிஸில் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு கிளாரிஃபிகேஷனாக இருக்கும். இதில் மேலும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் செக் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரமே நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட் சிலபஸ் ரிலேட்டடாக வீடியோ அப்லோட் பண்ணுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வே டு கரியர் செக் யூடியூப் சேனலுடன்.